கொத்தளமா மேடைகளா நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சரி மலை வளம் மக்கள் வளம் இவையெல்லாம் பெற்ற மதுராபுரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே உக்கிரசேன மகாராஜன் சீரும் சிறப்பாக ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய நாளிலே சரி ஸ்ரீதேவி என்று சொல்லப்பட்ட பெண்ணை மாலைவனம் முடித்து ஆமாம் இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து வருகிறோம். ஆமா வாழ்ந்து வரும் நாளையிலே இறைவனுடைய திருவருளால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. பெற்றெடுத்த குழந்தையின் ராசி பலனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெற்ற மைந்தன் பல்லன் தன்னை காணவே ஒரு ஜோதிடனை ஒட்டி மைந்தன் பிறந்த பலன் தன்னை உண்மையாக ஒரே என்று சொல்லி உண்மையாக ஒரே என்று சொல்லி ஜோதிடன் பூமி மெழுகியே அன்று ஜோதிடன் பூமி மெழுகியே ஆனை மாமோக தன்மை நிறுத்தினார் அன்று மிகவே கும்பக்குடம் வைத்து பழமதார நிறை மறை காலைத்தார் கணபதியை போற்றி செய்யும் பூசை பலகை அதில் பூசை பலகை அதில் வைத்தார் பாங்கதாக பரலை பரப்பியே காலராசியும் நாளுக்கு வேகமோ வைத்து பரலை எண்ணி பார்த்து சொல்லுவானாம் சுருக்காக ஜோதிடு சொல்லுவானாம் சுருக்காக ஜோதிடு இப்படியாக ஒரு ஜோசியரை அழைத்து வருகிறார்கள். ஐயா ஜோதிடரே, வெகு காலங்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்ன செய்யணும்? ஆண் குழந்தை பிறந்த நேரம் ராசி பலன் எல்லாம் ஒரு நோட்ல எழுதுங்க பாப்போம். எழுதுங்க ஐயா. பிறந்த நேரத்தை நீங்க தான் சொல்லணும். நாங்க நோட்ல பிறந்த நேரத்தை சொல்ல முடியும். ஆமா, ஜாதகம் நீங்க தான் எழுதி கொடுக்கணும். பிறந்த நேரம் நீங்க அது நான் சொல்லுவேன். சொல்லுவீங்கல்ல. திருத்தேவி, என்ன குழந்தை எப்பொழுது பிறந்தது? காலையில். காலை எத்தனை மணிக்கு அவருக்கு சொல்லு, அப்பதான் அவர் எழுத முடியும். காலை 9 மணிக்கு. ஆமா, எப்படி இருக்குது என் நேரத்தை எதாவது வேணுமா உங்களுக்கு? 7:30 இருந்து 9:30 வரையும். சரி, குழந்தைக்கு 7:30. அப்படியா? அப்படியா? குழந்தை பிறந்த நேரம் நல்லா இல்லையா? ஐயா, இந்த குழந்தைக்கு இருக்கணும் என்ன ஆகும் தெரியுமா? ஏ மன்னா, இந்த நாட்டுக்கும் எல்லாசனத்துக்கும் எப்போதும் பாமலை செய்வான். இந்த நாட்டுக்கும் எல்லாசனத்துக்கும் எப்போதும் பாமலை செய்வான். சொந்தமாகவே மாறி பொழியாது என் வருமராஜகான். இந்த மாலகள் இருந்தாலும் ஆகாது இந்த கேவதை செய்வது நன்றான். இருந்தாலும் ஆகாது கேவதை செய்வது நன்றான். பாத்திரங்கள் பாத்திரத்தில் எழுதினான். யாரு தன்னிலே இன்பமாகவே
பால தன்னை விட்டன மன்னவா இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருக்குமானால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்போதும் துயர் செய்து கொண்டே என்ன செய்யலாம் ஒரு முடிவை சொல்லுங்க. சொந்தமாகவே மாறி மழை என்பது பொழியாது. நல்லா பஞ்சிட்டு தான் இந்த குழந்தை வைப்பதோட கொன்று விடுங்கள் மன்னா. இப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆமா மனசே கேட்கறீ. அப்ப நான் கொல்லட்டுமா? வேற ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் பிள்ளைக்கு பஞ்சாமிரதம் கொடுத்து அனுப்பிடுவோம். அப்படியா? பஞ்சாமிரதம் சாப்பிடுமா? குத்தி இருத்திடுவாங்க. சரிதான். மிக்சியில போட்டு அடிச்சு ஸ்பூன் அடிச்சு ஊட்டி விட்டுருவோம். அப்படியெல்லாம் ஒரு பாவம் நம்ம செய்யக்கூடாது. இந்த குழந்தையை உங்களுக்கு பஞ்சாமிரதம் மிக்சி சத்தம் போட்டு உங்களுக்கு இந்த குழந்தையை வளர்க்க பிடிக்கலனா நாடு விட்டு நாடு கடத்தலாம். இது நல்ல யோசனையா இருக்கு. உங்களுக்கு தானே பிரச்சனை. அடுத்த நாட்டுல போய் நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே. இது நல்ல யோசனையா இருக்கு. மந்திரி உடனே ஒரு கம்ச பேழை ஆண்டு ஒரு சில பிள்ளைங்க இங்க இருந்து ஆகாதுன்னு சொல்லி எங்கேயே தள்ளி விடுவாங்க. சரி. அது அங்கே சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டாலும் அங்கேயே வாடகைக்கு வந்து இருக்கும். சரி. அப்படிதானே? இந்த குழந்தை கடைசியில இங்க வந்து சேர்ந்துட கூடாது. அப்படியே ஆத்தோட அனுப்பிடுவோம். மந்திரி உடனே ஒரு கம்ச பேழையானது உண்ட பெண்ணே. சரி. உக்கிரசேன மகாராஜனோட தவ புதல்வன் அப்படியே ஒரு விலாசத்தை எழுதி தவ புதல்வன் உடனே கொண்டு வா பாப்போ எடுத்து ஓடி வந்தான். அங்கே எடுத்தான். சரி. உக்கிரசேன மன்னனின் தவ புதல்வன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதியாச்சு. இந்தாருங்கள் மன்னா. மந்திரி மிகவும் அருமையாக இருக்கிறது. இனி இந்த குழந்தையை பட்டு ஆடையிலே பொதிந்து உள்ளே வைத்து அந்த யமுனை ஆற்றிலே விட்டு விடுவோம். சரி. ஆமா அப்படி என்று யமுனை ஆற்றிலே விட்டார்கள். யமுனை ஆற்றிலே அந்த பேழை எப்படி வருகிறது பாருங்கள். தள்ளி தள்ளி அல்லையில் மீதந்ததா அல்லையமே தந்ததா எத்தனை வருஷ பாத்திரம் தள்ளி அல்லையில் மீதந்ததா அல்லையமே தந்ததா அக்கறை பஞ்சம் பாத்திரம் ஆண்டே உள்ள மந்திரகிரே நகர தண்ணிலே தண்ணிலே தேவி ஓடி பெண்ணை பிட்டை சொல்லவே வந்து தோமன சிலம்பு நம்பின தோமன சிலம்பு நம்பின இப்படியாகவே அந்த கம்ச பேழையான யமுனை ஆற்றிலே வருகிறது. பக்கத்து நாடு மந்திரகிரி வட்டணம். சரி. ஆனை அரசன் திருத்தேவி ஆண்டு வருகின்றார்கள். ஆண்டு வரும்போது இவர்களுக்கு மதுரை செல்வம் என்பது கிடையாது. குழந்தை இல்ல. அப்ப இந்த திருத்தேவி தோழி பெண்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுவாள்? அதாவது இந்த அம்மா விடிய காலம் 4 மணிக்கு நீராடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். சரி. அப்படி இறைவனை நீராடி இறைவனை தரிசித்து வருவதால் இவங்க நல்லது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. ஆமா நம்பிக்கை ஒண்ணு நம்பிக்கை அதான வாழ்க்கை. அதே போல 4 மணிக்கு தோழிமார்கள் எழுப்புறாங்க. தோழிமார்களே என்ன இன்னைக்கு நீராட போகலாமா? போகலாம். வாருங்க சீக்கிரம் போகலாம். ஓடோடி வருகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? சொல்லிடி. இது பாரு சீக்கிரம் இல்லாத புதுமையாக இருக்கிறதா? யாருக்கு சொல்றா? அதோ பாரு ஒரு பேழை வருகிறது. ஆமா எல்லா பெரிய பேழை வருது பெட்டி. ஆடி அசைந்து வருகிறதா? ஆமா எல்லா மாதிரி வருது பாரு. ஆமா இது என்னவா இருக்கும்? இது பெரிய பேழையெல்லாம் இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் பக்கத்துல வரட்டும் எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தார்கள் திறந்தார்கள். திறக்க முடியவில்லை. எவ்வளவோ திறந்து பாக்குறாங்க. ஆமா அக்கா ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்திற்கே சொந்தம். இதை நம்ம திறந்தாலும் திறக்க முடியாது. மன்னன் இடத்திலே கொண்டு கொடுத்தால் மன்னன் திறந்து பார்ப்பார். மன்னன் முன்னே கொண்டு வைக்கும் பொழுதே சரி தந்திரமாக திறந்தவர் பார்த்திட பாலகை சத்தம் கேட்டு குணமாய் ஒரு ஆண் பிள்ளை என்றது. குணமாய் ஒரு ஆண் பிள்ளை என்றது. பஞ்சமில்லாத ஆணை அரசனோ பஞ்சமில்லாத ஆணை அரசனோ இதனை எடுக்க பாத்திரம் தன்னிலே
பத்திரமாய் திறந்து பார்க்கும் பொழுது சரி. உள்ளே ஒரு குழந்தையானது அப்படியே அழுது கொண்டிருக்கின்றது. காதலை கேட்டான் குழந்தை என்று கையில எடுத்தான் திருத்தேவி. குழந்தையடி குழந்தை, நானும் அதான் பார்த்து ஷாக்காக குழந்தைய பார்த்து எடுக்காம இருக்கிறியே. நமக்கு இறைவனா அங்க கேட்கறது தூக்கு. ஆமா, தூக்கி எடு பிள்ளைய. குழந்தை தூக்காத மாதிரிலாம் இருக்கா. ஆமா ஆமா, யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் ஓடி போய் எடுத்துட்டு இருப்பா. சரிதான். அவன் ஒரு குழந்தைய பார்த்துட்டு எடுக்காம இருக்கா. இல்ல பயம், திடீர்னு ஒரு பிள்ளை பெட்டிக்குள்ள இருக்குதே ஆமா அப்படிங்கிற பயம். உயிரோடு இருக்குதான்னு. ஆமா ஆமா, பதிஞ்சு வச்சதுக்கு அப்புறமும் உயிரோடு. மன்னா மன்னா, இந்த குழந்தையை நமது குழந்தையாக வளர்க்கலாம் மன்னா. நம்ம குழந்தை யாரும் கேட்க வர மாட்டா. ஒருவேளை யாராவது இது என் குழந்தை கொடுங்க அப்படி சொல்லி கொஞ்ச நாளுக்கு இப்ப வந்தா நமக்கு இல்லவே இல்லை, நீ மறந்துருவோம். சரி, நாம யாரும் மறந்து பார்த்துக்கிடலாம். சரி மன்னா. அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டுங்கள்னு சொல்ல. ஆமா, அவர் எப்படி பெயர் சூட்டிதான் பாருங்க. எப்படி? ஹம்ச பாத்திரத்தில் வந்த தன்மையால், பாத்திரத்தில் வந்த தன்மையால் ஹம்சன் என்று அவனுக்கு வேறிட்டார். ஹம்சன் என்று அவனுக்கு வேறிட்டார். ஆளோரும் வளர்த்தந்ததாயையோ, நானோரும் வளர்த்தந்ததாயையோ, நமதாக நினையாமலே கம்சன், நமதாக நினையாமலே கம்சனை மனதுடனே கொடுபாதனை குற்றங்கள் செய்வானா, குற்றங்கள் செய்வானா. கம்சபாத்திரத்திலே கிடைத்த குழந்தை, இந்த குழந்தைக்கு கம்சராஜன் என்று பெயர் சூட்டுகின்றார். சுட்டியாச்சு. வளர்த்து வரக்கூடிய நாளையிலே நாளையிலே பாலகனுடைய வயது வளர்ந்து வருகிறது. ஆமா, 7 வயது ஆகிறது. 7ஆம் வயதிலே ஒரு குருகுலத்தில் படிக்க வைக்கிறாங்க. சரி, இவனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? படிப்பானா? குணம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட குணம்? படிக்கவே மாட்டான். நானும் படிக்க மாட்டான், படிக்கவனும் படிக்க விட மாட்டான். சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டான். அடுத்தவனுக்கும் சொல்லி கொடுக்க விட மாட்டான். திருப்பி திருப்பி எதிர்த்து எதிர்த்து பேசுவான். அவன் கிருதி வாக்குல பேசிட்டு இருப்பான். ஆமா ஆமா, வாத்தியாருக்கு வந்ததே கோபம். என்ன சொன்னார்? ஆற்றுல வந்து அனாத பையன். யாரு அனாத பையன்? உனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியுமா? அனாத பையன் இங்க வந்து இருந்து இந்த பாடு படிச்சிட்டு இருக்க எல்லாரும் வெளியே போடா. அந்த வார்த்தையை காதுல கேட்டதும் சரி, அப்படியானால் நாமல் ஆற்றிலே வந்த பயலா, வாத்தியார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. தாயும் தகப்பனுக்காத ஒரு வார்த்தை உண்மையை சொல்லி இருக்கலாம் இல்லையா? மதியாதார் வாசலை மெதியாதை என்று சொல்லுவார்கள். அந்த இடம் நமக்கு இனி வேண்டாம், இருந்து புறப்பட்டு செல்வோம் என்று சொல்லி நீங்க வருகிறான் பாருங்கள். வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில் வாய்ந்த கம்சல் போயினானே, வாய்ந்த கம்சல் போயினானே, வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில், வாழ்விழந்து மறுபதியில், வாய்ந்த கம்சல் போயினானே, வாய்ந்த கம்சல் போயினானே, அது வந்து விளங்கதினான் ரசங்கள் உடலிலே நிலமண்ண பிராங்கடி போல், நிலமண்ண பிராங்கடி போல், ஏலமண்ட வாங்கடி போய் நிற்கனவு தடுமாறி, நிற்கனவு தடுமாறி. இப்படியாகவே சராசந்த நாட்டில் வந்து கம்சராஜன் யார், அவனுக்கு யாரையுமே தெரியாது, யாரும் பிடிக்காது. அப்படியே சுத்தி சுத்தி வருகிறான். வரும் பொழுது வசுதேவர்னு ஒரு வாத்தியார் அங்கு பல பல வித்தைகள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எட்டி பார்த்தா என்ன அழகா பாடம் படிச்சு கொடுக்கிறாரு. இவன் மறைந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். படிச்சா இப்படி ஒரு வாத்தியார் கிட்ட படிக்கணும். பார்த்தார் வாத்தியார், ஆமா, என்னடா இந்த பாலகன் கொஞ்ச நேரமாக நம்மளையே பார்த்து கொண்டிருக்கிறான். மறைந்திருந்தே பார்க்கின்றான். ஏய் இங்க வா. வாத்தியார நமஸ்காரம். ஆமா, எதுக்கு இப்படி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன்? உங்ககிட்ட பாடம் படிக்கணும் போல இருக்கு வாத்தியார. பாடம் படிக்கணுமா? ஆமா. இப்பா நீ யாரு, எங்க இருந்து வருகிறாய்? ஒரு அனாதையா. அனாதையா? அப்பவே கிடையாது. சரி, வாத்தியார்கிட்ட படிச்சேன், பாடம் படிச்சேன், கும்பிட்ட வாத்தியார் ஆத்துல வந்து அனாதை பையன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அந்த வேதனை தாங்க முடியல. யாரும் இல்ல இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருப்பாரு. அனாதைன்னு சொன்னவங்க எனக்கு கோபமா வந்துட்டு. சரி, அப்ப உனக்கு நிஜமாவே அம்மா அப்பா இல்லையா? வாத்தியார் மூக்குல குத்திட்டு வந்துட்டு
இப்போ உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? பெற்றெடுத்த தாய்க்கும் தெரியும், யாருனே தெரியாது ஐயா. ஐயோ, இப்படி ஒரு கொடுமை இந்த உலகத்துல நடக்கணுமா? பாலகா, உன்னை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்கு நான் கற்று தருகிறேன், போ தட்சணை எடுத்துட்டு வா போ. ஐயா, என்ன தட்சணை என்று தருவதற்கு 5 காசு இல்லாத பிச்சைக்கார பையலா இருக்கு ஐயா. அதுவும் இல்லையா உன் இடத்துல? ஒரு பிச்சைக்கார பையன். சரி, அப்படியான உனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அல்லவா? நிறைய இருக்கு, அவா இருக்கு. உனக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கின்றேன். அப்ப பாட்னா ₹1 வர வேண்டாம். வேண்டாம். ஆமா ஆமா, உனக்கு இலவச கல்வி வராது. ஆமா ஆமா, சரி சரி, வா உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி என்று சேனை மன்னன் கம்சனையோ கம்சனையோ அருமையுடன் அருகலைந்து நம்முடன் வெத்தை எல்லாம் சிறப்பாக கற்றுவாரா. நாளையிலே ஒரு வேடம்தான் அருகுதையா அருகுதையா. வசுதேவர் அநேக விதமான வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படியே கற்பூர புத்தி போல சீக்கிரத்தில் அதை உணர்ந்து படித்து வருகிறான். நம்ம சென்ட்ரல் இருக்க பிள்ளைய மாதிரி அவனும் கற்பூர புத்தின்னு சொல்லு. ஆமா ஆமா, சொல்லு கொடுக்க பிடிக்க முடியாது. ஆமா, சொல்லி கொடுக்க முன்னாடியே படிச்சிருவாங்க. அடுத்து என்னன்னு கேட்பான். ஆமா, வாத்தியார் சொல்லி கொடுக்க முடியாம குறைஞ்சிட்டு வராரு. இப்படி படிச்சா எந்த வாத்தியார் தான் சொல்லி கொடுக்க ஆர்வமா இருக்கும். பாலகா, சரி, நல்லபடியாக படித்தாய். என்னோட உன்னுடைய படிப்பு முடிந்தது. அப்படியா? எல்லா வித்தையும் படிச்சு முடிச்சாச்சு. இனி நான் ஒரு வாத்தியாரா? ஆமா, நீ இனி ஒரு வாத்தியார் ஆகலாம். நல்ல. சரி, உனக்கு அநாதம் தானே சொன்ன? ஆமா. வா, இங்கே இருந்துக்கலாம். இங்க இருந்துக்கலாம். இனி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் துணையாக கொஞ்சம் நீங்க வந்து சும்மா இருந்தா போதும். இது நான் பாட எடுக்கிறேன். சரி சரி, நீங்க ப்ளீஸ் பண்ணத மட்டும் ஆகிடுங்க. ரொம்ப நல்லது. அப்படி என்று அழகாகவே கற்றுணர்ந்து வரக்கூடினார். மதக தேசத்திற்கு ஒரு கேடானது. அது என்ன கேடு வருது? சராசந்தன் சொல்லக்கூடிய ஒரு அசுரனாலே ஒரு கேடு வருகிறது. சராசந்தனானவன் சரி சிங்கவாகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனானவன் சராசந்தனை எதிர்த்து வருகிறான். டேய் சராசந்தா, வாடா சண்டைக்கு. இல்லை என்றால் கப்ப பணம் கட்டு எனக்கு. என்னது கப்ப பணம்? எங்க இருந்து வந்தானடா இவன்? கப்பம் கட்டுகின்றாயா இல்ல போருக்கு வருகின்றாயா? நினைக்கின்றான் ஜராசந்த மன்னன். சண்டைக்கு வாடி கூப்பிடுறானே, இவனை எதிர்க்கிறதுக்கு நம்மளால முடியாமலா இருக்குது. முடியும். நாம் சென்றால் அவனை வெற்றி பாடிந்து விடலாம். ஆனால் நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள் சுந்தரவள்ளி. இவளை திருமணம் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா இதுதான் நல்ல தருணம். அப்படியானால் நல்ல ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். உடனே ஒரு பரிசாற்றப்படுகிறது. எப்படி? வன்மையுடன் வந்து சிங்க வாகனனை வென்றவர்க்கு நம்முடன் என் மகளை சிறப்பாக மனமுடித்து அடித்தானே விட்டு வந்த கம்சனவன் கோபத்தோடு தான் எழுந்து சுபாஷத்துடன் பொருதி வெட்டி சிங்க வாகனனை கம்சனே நம்மடே அத்தனையோ அவன் கொண்டு வர கம்சனவன் அவன் கொண்டவழி அத்தனையோ எவரொருவன் சிங்க வாகனனை கொன்று சராசந்த மன்னனை காப்பாற்றுகின்றாரும் அவர்களுக்கு மன்னனுடைய மகள் சுந்தரவல்லியை மனமுடித்து கொடுப்போம் 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 என்று பறைசாற்றப்படுகிறது. அரேவசியானதை காதில் கேட்டான் கம்சன். என்ன சொல்கின்றான்? தன்னுடைய குருதேவர் இடத்துல வருகிறான். அதாவது ஆசான்கிட்ட கேட்காம சிசு பிள்ளை எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க. ஆகையினால் ஆசான் இடத்துல வருகின்றான். சரி ஐயா ஆசானே, என்ன குருதேவரே,
என்ன? அதாவது மறையோசையானதை காத்து கேட்டீர்களா? கேட்டேன். மன்னனுக்கு ஆபத்தான நிலை. சரி. இந்நிலையில் நான் சென்று மன்னனுக்கு துணையாக நின்று எதிர்த்து வந்து சிங்கவாகனனை வென்று வருகிறேன், அருள் புரிந்து அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும், அப்படியே சென்று வா. இப்படியே பேரு அப்படியே வந்து சென்று வென்று வா. சென்று வென்று கொண்டு வா அப்படி என்று சொல்லியே மன்னனானவள் ஓடோடி வருகிறான். அங்கே சிங்க வாகனம் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றான். சிங்க வாகனம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவன் தான் தெரியும். வைக்கலாமா? வாழ ஆயுதம் எடுத்தா ஒரே சாவுடாடி வானபுகளை வெட்டி தள்ளிட்டான். ஆமா, பெரிய வீரராக சிங்க கொடியை கைப்பற்றினான். முடிக்கிட்டான். மன்னனிடத்தில் வருகிறான். யாரப்பா அது இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள்? கம்சன் வந்திருக்கிறேன் மன்னா. கம்சனா? எதிர்த்து வந்து சிங்கவாகனனை வென்று வந்திருக்கின்றேன். வென்று வந்திருக்கின்றாய். பிள்ளைங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ரொம்ப அவசரமா இருக்கு. வந்த உடனே பிள்ளைய கேக்குறியே, உன்னுடைய ஊரேது 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 தாயாரு தாயாரு ஊரேது 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 தாயாரு தாயாரு என்னுடைய காய்தகப்பன் 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 ஏலானே அரசன் என்றார் அரசன் என்றார். அண்மையுடன் அவர்களுக்கு கடமையுடன் ஆளனுக்கு அண்மையோடு அவர்களுக்கு கடமையோடு ஆளனுக்கு ஆறாரே ஒருபோலே ஒருபோலே மன்னனிடம் மன்னனிடம் இப்படி சொல்லுகின்றார் மன்னனானவள். என்ன? பிள்ளைய கல்யாணம் முடிச்சுதான் கேட்கிறேப்பா, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் பேர் என்ன? மந்திரகிரி பட்டணம் என்னுடைய தேசம். சரி. ஆணையரசன் திருத்தேவி என்னுடைய தாய் தந்தையர். ஐயோ, என் பெயர் கம்சராஜன். சிற்றரசர் அல்லவா ஆணையரசன்? ஆமா. அவனோட பிள்ளையா நீ? சரி இரு, உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வர, உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா? போருக்கு போன நேரம் மன்னர்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு கட்டளை போட்டீங்களா? இல்லல்ல, காதர்த்து கொண்டு போயிருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வென்று கொன்று எடுத்து வந்திருக்கின்றேன். சரி. அப்படிப்பட்ட எனக்கே திருமணம் முடித்து தராமல் தாய் வர வேண்டும், தகப்பன் வர வேண்டும் என்று உரைக்கின்றீர்கள். ஆமா, என்ன முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அது ஒரு யாரையும் கூட்டிடுவாங்க. திருமணம் என்று சொன்னாலும் சாதாரண விஷயம் இல்லையே. மண்டபம் ரெடியா தான் இருக்கு. ஆமா, உள்ள போயிட்டு கல்யாணத்தை முடிக்கணும். உங்க அம்மா அப்பா வந்தா திருமணம், பெண் தர முடியாது. யாரையாவது விட்டு கூட்டிட்டு வாங்க. தூதுவா, பேசக்கூடாது, தூதுவா. என்ன? இந்த கம்சன் பேசுவதை கேட்டாயா? அவர்களுடைய தாய் தகப்பன் ஆணையரசன் திருத்தேவியா? சரி. நான் ஒரு நீட்டோலை எழுதி கொடுக்கின்றேன், அதை கொண்டு அவங்க கிட்ட கொடுத்து கையோடு கூட்டிட்டு வா. அப்படியே செய்கிறேன். அதை படிச்சு காட்டி கூட்டிட்டு வாங்க. படிக்க தெரியல, நீ தான் படிச்சு காட்டணும். படிக்க தெரியாது அப்படி என்று படிக்கணும். ஆணையரச மன்னனிடத்திலே இந்த தூதுவனாலும் ஓடோடி வருகிறான். ஆணையரச மன்னவரே நமஸ்காரம். யாரது? நான் தான் ஒரு மந்திரி. தூதுவன். தூதுவனா? ஆமா ஆமா. என்ன காரணமோ? அதாவது சராசந்த மன்னர் ஒரு நீட்டோலை கொடுத்து அனுப்பினார். இதோ நீட்டோலை. மந்திரி படித்து சொல்வாய். மந்திரி வந்து நல்ல படிப்பில் படிச்சு சொல்ல. மந்திரி என்ன? எதிர் தேசத்து மன்னன் முன்பாக என்னை கேவலப்படுத்தி விடாதே. என்னுடைய மந்திரி மிகவும் திறமைசாலி என்பதை நான் சொல்ல வேண்டும். ஆகிய மந்திரி பார்த்து படித்து கிழித்து சொல்லு. அண்ணா, உங்களுடைய மகனுக்கு திருமணமாம், அழைப்பு வந்திருக்கிறது, உடனே செல்ல வேண்டுமா? என்னுடைய மகனுக்கு கல்யாணமா? ஆமா. விவரமாக படித்து சொல்லப்பா. சரி, நீ படிச்சது வரைக்கும் போதும். என்ன? வா, உடனடியாக நம் மகனுக்கு திருமணமும் நாம் அனைவரும் சென்று வரலாம். அவர் எந்த ஊர்னு வர சொல்லல. சும்மா இருப்பா, நான் கேட்க விரும்புறேன். எப்படி போக முடியும்? 8ஆம் கூட முடிக்கிறோம். நம்ம இதை பார்த்துட்டு கூகுள்ல மேப்ல போட்டு போவோம். சரி. அப்படி என்று அழகாகவே படையோடு சராசன நாட்டிலே வருகிறார்கள். கண்டவுடனே கம்ச பாத்திரத்தை கையோடு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாத்திரத்துக்கு அங்க சோறு இழிச்ச கம்ச பேரைன்னு சொன்னா கம்சன் சிறு
குழந்தையாக இருந்தான் அல்லவா, அவன் பெட்டி சீதன பெட்டி அந்த பேழையில் தான் வந்தான். சீதனம் வாங்குறதுக்கு அந்த பெட்டி இல்ல இல்ல, உண்மையை நிரூபிக்கிறதுக்காக. வாயால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, சாட்சி கேட்பாங்க. நம்ம கிட்டதான் ஆதாரம் இருக்குது இல்லையா. உண்மைதானே? அப்படி அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. பார்த்த சராசந்த மன்னன் கேட்கிறான், ஆணையரச மன்னவரே, ஆமா இந்த கம்சன் உங்களுடைய பிள்ளைதானா? இல்லை ஐயா, இல்லை. இவன் உங்களுடைய பிள்ளை இல்லையா? திருத்தேவி, உண்மையை சொல்லும் நேரம் வந்து விட்டது. என்ன பாரு, என்ன அந்த பெட்டி எடுத்து நீட்டு. பெட்டி எடுத்தார்கள், திறந்து பார்த்தார்கள். பார்க்கும்போது ஒரு வாசகம். எப்படி? மதுராவை ஆளக்கூடிய மன்னனுடைய புதல்வன் இவர்தான், இவரை பெற்றெடுத்த தாய். ரொம்ப சந்தோஷம். கம்சா, உன்னை நான் எப்படி என்று நினைத்தேன் தெரியுமா? இப்படி ஒரு மன்னனுக்கு மகனாக இருப்பாய்ன்னு எனக்கு தெரியாது. சரிதான். அப்படி என்று சரி, நாமளோ சிற்றரசர்கள், உக்கிரசேன மன்னன் ஒரு பேரரசன் அல்லவா, பெண்ணை மனக்கோலம் செய்யுங்கள். சம்மதிக்க மாட்டார். உடனே நியாயம் இல்லை மன்னா. என்ன? சிற்றரசர் என்ற உடனே அவரை அழைத்து வந்து திருமணம் முடித்தீர்கள். மாப்பிளை வீடு உங்களை விட பெரிய இடம் என்று தெரிந்தவுடனே மன்னனுக்கு தெரியாமல் ரகசிய திருமணமா முடிக்க போகிறீர்கள். இது சரியில்லை மன்னா. இப்போ திருமணம் முடிக்க போகிறாயா இல்லையா? அது உங்களுடைய விருப்பம். அப்படி என்று சொல்லி இருவருக்கு உடனே திருமணத்தை முடித்து வைத்தார்கள். கல்யாணம் அடைந்த கையோடி கல்யாணம் தன் முடித்து கணவர் கையை கொட்ட விட்டு சரியான உத்தேசம் அனுப்பி வைத்தார். அப்பொழுது கம்சராஜு வசுதேவரை அழைத்து வாரா. பாரம் என்று போட்டி சென்று மதுரையிலே வந்து சேர்ந்தான். சதிகார தாய் தகப்பன் கரைவிடத்து சபையில் வைத்தான். தலைகீழ் அவர்தான் இருக்க முடன் பிறந்த ரோகிணியோ தேவகி ஆழ்ந்தனையோ அண்ணாவே வசுதேவரே, அண்ணாவே வசுதேவரே அருமையோடு மனம் கொடுத்தார். கையோடு சரி சீர்வரிசை கொடுக்கின்றார்கள் கம்சனுக்கு. தன்னுடைய நாட்டிற்கு போய் என்று அனுப்பி வைக்கும் போது சரி அப்படியே பொண்ணை கூட்டிட்டு வெளியே வர பக்கத்துல பார்க்க வசுதேவர் பாம்போல நிற்கிறார். வசுதேவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. என்ன செய்த வயசான காலத்துல ஒரு என்ன செய்ய போறாரு? ஆமா வசுதேவரே, கம்சா என்னோடு நீங்கள் என்னுடைய நாட்டிற்கு வருகின்றீர்களா? எனக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது. நான் என்ன பாக்கியம் செய்தனும் நான் படித்து கொடுத்த பாலகன் அவனுடைய தேசத்திற்கு என்னை அழைத்து செல்கின்றான். ஆமா, எங்கு அழைத்தாலும் நான் உன்னோடு வருகிறேனப்பா. அப்படியா? அந்த நாட்டிற்கு நான் ராஜா என்றால் நீங்கள் மந்திரி. நான் இதே வாத்தியாராட்டே இருந்து போறேன். அப்படியா? சரி, அப்படியானால் வாருங்கள் போகலாம். அப்படி என்று மதுராபுரி பட்டணத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே ரத்தின சிம்மாசனத்திலே தன்னுடைய தாயும் தகப்பனும் இருப்பதை கண்டான் கம்சன். வருகிறதே கோபம், ஓடி போனான். நீங்கள் தான் என்னை சிறு வயதிலே குழந்தை என்று பாராமல் ஆற்றிலே விட்டார்களா? தெரியும், வளர்த்து விட்டான் பாலகன். சரிதான், அங்க தூதவன் சொல்லியாச்சு. அப்படியா? கம்சன் வருகின்றார், உங்களை விரட்டி விடுவார்கள். இனிமேல் உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. உங்களுக்கான இடம் பாதாள சிறை. அப்படியா? கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து அன்றே ஜோதிடன் சொன்ன அந்த பிள்ளை கொண்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? சரி சரி, இதுதான் விதி என்றால் அதை அனுபவிப்போம். பாதாள சிறையில் அடைத்தான். அவனே அரசாட்சி புரிந்து வருகிறான். வரும்பொழுது இரண்டு பெண்கள் அங்க எங்கேயுமா ஓடிட்டே இருக்கிறாங்க. இருக்க முடியலையோ? இருக்க முடியலையோ? சின்ன பிள்ளைங்க இல்லையா, விளையாட்டு பருவம். சின்ன பிள்ளை ஒரு 2 வயசு 3 வயசு இருக்குமா? இல்ல இல்ல, ஒரு 45 வயசு இருக்கும். சின்ன பிள்ளையா? அது பெரிய பொம்பளம்மா. அப்படியா? ஆனா கல்யாணம் ஆகலனே. ஐயோ, சின்ன பிள்ளைங்க தானே, கஷ்டம் இல்ல. அப்போ கம்சன் வந்து அருகில் கேட்கின்றான், பெண்மணிகளே அண்ணா யாரம்மா நீங்க இங்கோட சுத்திட்டு வாடிட்டே இருக்கிறீங்க? உங்களுடைய சித்தப்பா பிள்ளைகள் நாங்கள். என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அம்மா நீங்க இங்கே வந்துடுறீங்க, உங்க புருஷனுக்கு போண்டிருந்தானே? எங்களுக்கு என்ன திருமணமே ஆகல. அந்த மாதிரி போண்டிருந்தா சாத்திரம் வருதுல. கல்யாணம் ஆகலண்ணா. ஆகலையா? ஆஹா, இல்ல அந்த சிவகாசியில போய் ஒரு பட்டாசு கடையிலே இருக்கு. அண்ணா இத பாருங்க,
எங்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைப்பீர்களா? ஏம்மா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். சரி மந்திரி, மன்னா அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை மன்னா, எல்லா இடமும் தேடிட்டாங்க, அவங்க யாருமே வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சாமியார் இருக்கிற அவரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வசுதேவர், ஆ? அது தெரியாது, அது நீங்க கேட்க தங்கச்சி கேட்டு பார்க்கணுமா? ஆ. ஐயா வசுதேவரே, எனக்கு 2 தங்கைகள் இருக்கின்றார்கள். சின்னஞ்சிறு வயதிலே மற்றவர்களுக்கு பாடங்கள் படித்துக் கொடுப்பதிலே உங்களுடைய ஆயுள் காலத்தை முடித்து விட்டீர்கள். என்னுடைய தங்கைகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தரலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய எண்ணம் எப்படியும்? உனது தங்கைமாருக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம். உங்களுக்கு கல்யாண ஆசையில தான் தெரியுறீங்களா? ஏதோ ஆசை இல்லாதவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. சரி. தங்கைகளே, என்ன அவரை மணமுடிப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா? யாரு அண்ணா? வசுதேவர் அங்க எட்டி பாருங்க. அண்ணா, கணவரை மனமுடித்து வைப்பார்கள், அவர் கிழவரை கட்டி விட்டார். அவங்க கிழட்டு பிராயம் அப்படிதான் இருப்பாங்க. சரி, எப்படி பிராயம்? கிழட்டு பிராயம். ஆ, சரி, பரவாயில்ல. ஆகையினால் கவலைப்படாதீங்க. உனக்கு சம்மதமானால் ஆ. எங்களுக்கு சம்மத மனமடிக்கின்றோம். அப்படியா? சரி என்று தன்னுடைய தங்கைகளை வசுதேவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். சரி. அங்கே அந்த உக்கிரசேன மன்னன் ஆண்டிருந்த மதுராவை 2 பாகமாக்கி வட மதுராவை கம்சனும் தென் மதுராவை வசுதேவரும் ஆண்டு வந்தார்கள். வசுதேவர் ஆட்சி செய்த காரணத்தினாலே மழை மாறி பொழிகிறது. அங்கே சம்சாரிமர்கள் பயிர்கள் பயிரிட்டார்கள். இட்ட பயிர்களை மலைமிருகங்கள் வேட்டையாடி நாசம் செய்தது. ஆனால் சம்சாரிமார்கள் மன்னன் இடத்தில் வருகிறார்கள். அங்க முறையிடும் போது மதுரை நகராளோ மல்லா வாங்க சொல்ல கேளோ மையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நாசமாக போச்சு ஐயா. மதுரையிலே இருக்கணுமோ, மதுரையிலே இருக்கணுமோ, இல்லை மருந்தேற்று போகணுமோ. மன்னா, சம்சாரிமார்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய மிருகங்களை மலை மிருகங்களை அழைத்து நாசம் பண்ணி விட்டது மன்னா. அப்படியா? ஆமா, உடனே கொன்று வாருங்கள், ஓடி போங்க. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. மிருகத்தெல்லாம் விடக்கூடாது, உடனே கொன்றாக வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி மன்னன் படைகளை எடுத்து வரும்போது சரி வழிமறைத்தார்கள் தங்கியர்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு கானகத்தில் வந்து மாமரச் சோலைகளை தங்கி அமர வைத்தார்கள். சரி. வசுதேவரை காவலுக்கு வைத்துவிட்டு கம்சன் அதன் வேட்டையாடி எப்படி வேட்டையாடினான் தெரியுமா? வேட்டைகள் ஆடியே வாரா, வேட்டைகள் ஆடியே வாரா, வேட்டைகள் ஆடிய வரம் கம்சன் வேட்டைகள் ஆடிய வாரா, வேட்டைகள் ஆடிடவே காட்டியமாகவே ஆனந்த கரடி போலி கடுவாயும் வந்து வேட்டைகள் ஆடிய வரம் கம்சன் வேட்டைகள் ஆடிய வரம். காட்டிலே மிருகங்களை வேட்டையாடினான். சரி. கொன்று குவித்தான் இந்த கம்சனானவன். ஆமா. இனிமேல் தங்கைமார்களை காண வேண்டுமே என்று மாமரச் சோலையில வந்து பார்க்கும்போது சரி அங்கே தேவகி முகம் வாடி இருப்பதை கண்ணில் கண்டான். என்ன கேட்டான் தெரியுமா? என்ன? அம்மா தங்கையே, வாடாத திருமுகம் வாடி இங்கே இருப்பதென்ன? அண்ணா, என் அண்ணா, ஆ. கண்ணீர் தாகம் பெரிதாகி பெரிதாகி தாகி, தாகமாக இருக்குதண்ணா இருக்குதண்ணா, தாகம் பெரிதாகி 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 தாகமாக இருப்பதண்ணா இருப்பதண்ணா. சங்கடத்தோடு இருக்கையிலே இருக்கையிலே கையிலே தாமரத்தை கண்ணில் கண்டான் கண்ணில் கண்டான். நல்ல மரபதிலே மரமதிலே இருக்கின்ற கண்ணை பறித்து தாகம் பேரும் தகந்திரும் அங்கையரும் சொல்லிடவே அருகவர் கடை தடுத்தான் ஒரு கணி தொடுத்தான். அருகவர் கடை தடுத்தான். எட்டு துண்டாய்தான் வெட்டி கொடுத்தானே தெய்வகிக்கு. அண்ணா, எங்களுக்கு மிகவும்
மிகவும் தண்ணீர் தாகமாக இருக்கிறது. அருகில் மாமரத்தில் ஒரு மாங்கனி இருக்க கண்டான். சரிதான். பறித்தான், 8 கூறாக வெட்டி நான் நங்கைக்கு கொடுத்தான். சரி. தேவிக்கு சாப்பிட்டா பசியும் தாகம் இருந்தது. ரதத்தில் ஏறி நாடு திரும்பினார்கள். சரி. மாங்கனியின் புதுமை என்னப்பட்டது தெரியுமா? என்ன? 12 வருடத்திற்கு ஒரு முறை கனியம் வந்த மாங்கனியானது சரி. கிரியமலை சார்பில் தவம்புரியக்கூடிய வரராச முனிவருக்கு சொந்தமான மாங்கனி. ஆமா. முனிவர் வந்து மாங்கனி சாப்பிடுவாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாங்கனி சாப்பிடுவாரு. தவம் இருக்க செல்லுவார். சரி. மாங்கனி சாப்பிடக்கூடிய நாள் வந்தது. மரத்தின் அடிகளில் வந்து கரத்தை நீட்டினார். மாமரத்திலே கனியை காணவில்லை. ஆமாம். ஞானத்து சின்னால் பார்க்கக்கூடிய சமயத்தில் மாங்கனியை ஆடவன் ஒருவன் பறித்து தன்னுடைய தங்கைக்கு கொடுத்தது தெரிய வருகிறது. சரி. கடும் கோபத்தினால் சாபம் அடிக்கின்றான். எப்படி? மாங்கனியை பறித்தவன் எவனாக இருந்தாலும் உண்டவன் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை கனி பறித்தவனுடைய தலையறுக்கும். இந்த அசரையின் வார்த்தையானது கம்சனுடைய காதிலே கேட்கிறது. தேரை நிறுத்தினான். அஞ்சாமல் கம்சராஜன் தெய்வகையை கொல்லவென்று குறைவாளை நான் எடுத்து வெட்ட வரும் நேரத்திலே பார்த்தாரே வசுதேவன் அதறியவர் ஓடி வாரா. பார்த்தாரே வசுதேவன் அவர் பதறியவர் ஓடி வாரா. என்னுடைய மைதோனரே என்னமோ செய்ய போறேன். ஓடோடி வருகிறான் கம்சன். பார்த்த வசுதேவர் சொல்லுகின்றார், அத்தான் அங்கே நில்லுங்கள், கொண்டு விடாதீர்கள். இத பாரு, என்ன இவள் யாரு? உன்னுடைய தங்கை இல்லவா? அதுக்கு இவ என்ன செய்வா? இவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையிலான உங்களுக்கு அழிவு. எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உங்களிடத்தில் சத்தியமாக செய்து கொடுக்கின்றார். சரி. சத்தியத்தை நம்ம தலையிடுவது தெரியாம. சரி. இப்படி இருக்க தங்கைகளும் வசதி வரும் பாதாள சிறையில் தனித்தனி சிறையில் அடைத்தான். ஆமாம். ரிஷித்த சாபத்தின் பிரகாரம் சரி 6 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் தேவிகானவள். ஆமாம். ஒன்று குவித்தான் கம்சன். இவன் செய்த பாவங்கள் பாவ மலைகளாக சொல்றது. சரிதான். தேவாதி தேவர்கள் மாயவனும் தாண்டி தொழுதார்கள். எப்படி பாருங்கள், கண்ணே கரிய மாலே கடவுளே நாராயணா கற்பகமே நற்துளசி மாலைகளை தப்புறானே நமதங்களுக்கு மாயூரிடத்திலே பூமாதேவி சொல்ற, அண்ணா என்னாலே பூமி பாரம் தாங்க முடியவில்லை, என்ன செய்யணும்? கவலைப்படாத. சிறைச்சால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவிக்கு 8வது குழந்தையாக நானே பிறப்பேன். சரி. ஆய்வாடி பட்டணத்தில் வசுதேவர் நந்தகோபனுக்கு அப்படி நான் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருவேன். சரி அண்ணா. அது முடித்து பாரத போர் முடித்து உன்னுடைய இன்னல்களுக்கு தீர்த்து தருவேன். அப்படியே ஆகட்டும். அப்படி என்று சரியும் தேவையை அமர்த்தி விட்டு நினைக்கின்றார் மாயவனார். தேவைக்கு 6 குழந்தை தான் இருக்கு. இன்னொரு குழந்தை வேணும் அல்லவா? மாயவன் வழி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேடன் என்ற அரவத்தை சரி 7வது குழந்தையாக கொடுத்தார்கள். தேவகி சுமந்தால் கருவில் மாற்றப்பட்டது. ரோகிணியால் பெற்றெடுத்தால் பலராமன் என்ற பெயரிலே வளர்ந்து வருகின்றார். சரிதான். இப்படி இருக்க மாயவன் அவதாரம் செய்யும் நேரமும் நெருங்கியதான். எப்படி அவதாரம் செய்தார் பாருங்கள். அவருடனே தொழுது அவர் முகம் பார்த்து சொல்வார்,
அதானே விரட்டி வந்து ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை எடுத்த பிள்ளை தன்னை பிரியமுடனே வாட்டி கொத்தரையில் எடுத்து வைத்து உனக்கு மகா தலை தடவி கத்தரை பொன்மொழி பேசி தாழ்ந்த வல்ல விளையாடி வல்ல பிள்ளை இடத்தில் மகமாக திறந்தாள் ஏழை அவள்தாள் பொங்கட்டமை அன்படுதாள் தேவகையை பறங்காத தள்ளிவிட்டாள் வந்து வண்டி சூதானம் போட்டு சொல்வாள் தெய்வத்தியானே அவனுக்கு இறந்ததுக்கும் அண்ணன் நானே தேவகி ஆனவள் புலம்பிடுவாள் என்ன புலம்பிய தெய்வகி ஆழ்வா சுவாமி வந்து பிறந்திடுவாரே போன